ராஜேஸ்வரி, தமிழகம் முழுவதும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 55 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதே போல 9 மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதன்படி பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவராக கிரேஸ் லால்ரெண்டிக்கு பதிலாக அருண்ராஜ், செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த அருண்ராஜ் தற்போது பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதே போல திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவராக டாக்டர் நரவனே மணிஷ் அகர்வால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துராஜ் அவர்களுக்கு பதிலாக திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவராக நரவனே மணிஷ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதே போல திருச்சியின் புதிய கலெக்டராக வே சரவணன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டத்தின் புதிய கலெக்டராக சினேகா பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மதுரையின் புதிய ஆட்சித்தலைவராக பிரவீன்குமார் மதுரையின் புதிய ஆட்சித்தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவராக டாக்டர் சுகபுத்ரா நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் ஏற்கனவே திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையராக இருந்த சுகபுத்ரா விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போல ஈரோடு மாவட்டத்தின் புதிய ஆட்சித்தலைவராக கந்தசாமி நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஈரோடு மாவட்டத்தின் ஆட்சித்தலைவராக இருந்த ராஜகோபால் சுன்கரா பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போல துர்காமூர்த்தி நாமக்கல் மாவட்டத்தின் புதிய ஆட்சித்தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். சிவகங்கை மாவட்டத்தின் புதிய ஆட்சித்தலைவராக பொற்கொடி நியமிக்கப்பட்டிருக்கிறார். 9 மாவட்டங்களுக்கு புதிய ஆட்சித்தலைவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதே போல திருநெல்வேலி மாநகராட்சியின் ஆணையராக டாக்டர் மோனிகா ராணா நியமிக்கப்பட்டிருக்கிறார். திருச்சி மாநகராட்சி ஆணையராக மதுபாலாவும், தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையராக பானோத் மிருகேந்தர்லாலும், ஆவடி மாநகராட்சி ஆணையராக சரண்யாவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னையில் நகராட்சி நிர்வாகத்துறையின் இணை ஆணையராக அனாமிகா நியமிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 55 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். வணிக வரி மற்றும் பதிவுத்துறை செயலாளராக சில்பா பிரபாகர் சதீஷ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். திருமதி காகர்லா உசேவுக்கு பதிலாக சில்பா பிரபாகர் சதீஷ் வணிக வரித்துறை மற்றும் பதிவுத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ராஜேந்திர ரத்ரு மத்திய அரசு பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டு இங்கு ஆறுகள் மறுசீரமைப்பு அறக்கட்டளையின் முதன்மை செயலாளராக ராஜேந்திர ரத்னு நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதே போல கூடுதல் தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடிய விஜயகுமார் இப்போது நில சீர்திருத்த ஆணையராக அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சமூக சீர்திருத்த துறையின் புதிய செயலாளராக வள்ளலார் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறையின் ஆணையராக வள்ளலார் பொறுப்பு வகித்த வள்ளலார் இப்போது சமூக சீர்திருத்த துறையின் செயலாளராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதேபோல நிதித்துறை செயலாளர் நாகராஜன் இப்போது வணிக வரித்துறை ஆணையராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். வணிக வரித்துறை ஆணையராக இருந்த ஜெகநாதன் ஓய்வு பெறுவதை அடுத்து நாகராஜன் இப்போது நிதித்துறை செயலாளராக இருந்த நாகராஜன் வணிக வரித்துறை ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதே போல உயர்கல்வித்துறைக்கு புதிய செயலாளராக முனைவர் சங்கர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சமயமூர்த்திக்கு பதிலாக உயர்கல்வித்துறையின் புதிய செயலாளராக சங்கர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மனிதவள மேம்பான்மை துறையின் முதன்மை செயலாளராக சமயமூர்த்தி நியமிக்கப்பட்டிருக்கிறார். சமயமூர்த்தி உயர்கல்வித்துறையில் இருந்து மனிதவள மேலாண்மை துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். இதே போல சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் முதன்மை செயலாளராக கோ பிரகாஷ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மனிதவள மேலாண்மை துறையின் முதன்மை செயலாளராக இருந்த பிரகாஷ் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு பாசன நவீனமயமாக்கல் திட்டத்தின் செயலாளராக டாக்டர் பிரபாகர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போல நிதித்துறை சிறப்பு செயலாளராக வெங்கடேஷ் மத்திய அரசு பணியிலிருந்து இங்கு மாநில பணிக்கு திரும்புவதை ஒட்டி அவர் நில சீர்திருத்த துறைக்கு விஜயகுமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் தலைமைச் செயலாளராக இருந்த விஜயகுமார் நில மற்றும் சீர்திருத்த துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதே போல தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சி நிதியத்தின் மேலாண்மை இயக்குநராக சிவராசு நியமிக்கப்பட்டிருக்கிறார். திருமதி ஸ்ரேயா சிங் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மேலாண்மை இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். திரு வீர் பிரதீப் சிங் பொதுத்துறை அரசு துணை செயலாளராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் அரசு சிறப்பு செயலாளராக இருந்த கணேஷ் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். புதிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களாக பெரம்பலூர் மாவட்டத்திற்கு அருண்ராஜ் புதிய மாவட்ட ஆட்சியராகவும், திருப்பூர் மாவட்டத்திற்கு டாக்டர் நரவனே மணேஷும், திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவராக சரவணனும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டத்தில்
சினேகா புதிய கலெக்டராக பொறுப்பேற்கிறார். மதுரையின் புதிய ஆட்சியராக பிரவீன்குமார் மதுரை மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்கிறார். விருதுநகர் மாவட்டத்தின் ஆட்சித்தலைவராக சுகம்புத்ரா பொறுப்பேற்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவராக கந்தசாமி நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆவடி மாநகராட்சி ஆணையராக இருந்த கந்தசாமி ஈரோடு கலெக்டராக பொறுப்பேற்கிறார். நாமக்கல் மாவட்டத்தின் புதிய ஆட்சித்தலைவராக துர்கா மூர்த்தியும் சிவகங்கை மாவட்ட கலெக்டராக பொற்கொடியும் நியமிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல திருப்பூர் மாநகராட்சி ஆணையராக MP அமித் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழகம் முழுவதும் 55 IAS அதிகாரிகள் பல்வேறு துறைகளில் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 9 மாவட்டங்களுக்கு புதிய கலெக்டர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.